சென்னை கோயம்பேடு சந்தையில் தக்காளி, பீன்ஸ் உள்ளிட்ட காய்கறியின் விலை உயர்ந்துள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் வியாபாரிகளுடன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். சென்னையில் இன்றைய தினம் காய்கறி விலைகள் என்னவென்று பார்க்கலாம். அதுக்கு முன்பதாக பருவமழை எதிர்கொள்ள இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது கோயம்பேடு சந்தையில் வந்திருக்கக்கூடிய காய்கறி விலைகள் என்னவென்று இங்கு இருக்கக்கூடிய வியாபாரியிடம் கேட்டு அறியலாம். சார் வணக்கம். இன்றைக்கு கோயம்பேடு சந்தையில் காய்கறிகள் என்ன விலைக்கு விற்கப்படுகிறது? ஏன்னா பருவமழை எதிர்கொள்ள போறீங்க, ஏன்னா காய்கறியோட விலைவாசி அதிகரித்து வரதா சொல்றாங்க, எப்படி பாரு? முதல்ல நம்ம யாருன்னு சொல்லிக்கிறோம். தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பினுடைய மாநில தலைவர் குளத்தூர் ரவி. ஆனால் எங்களுக்கும் கோயம்பேட்டில் மிகப்பெரிய அளவில் தக்காளி வியாபாரம் பண்ணுறோம். 2 வண்டி டெய்லி 2 லாரி வருது. இன்றைக்கி நிலைமை பார்த்தோம்னு சொன்னோம்னா நல்ல தக்காளி கோயம்பேட்டில்னு சொன்னோம்னா 1 கிலோ 25 ரூபாய்ந்து 30 ரூபா நல்ல தக்காளி விற்றுக்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு 20 நாளைக்கு முன்னாடி காய்கறிகள் எல்லாமே படு வீழ்ச்சியாக இருந்தது. 20 நாளைக்கு முன்னாடி இந்த மழை பெஞ்சனோட காரணத்தினால இப்போ காய்கறி எல்லா காய்கறியுமே விலை அதிகம். இப்போ பீன்ஸ் எடுத்துகிட்டால் மார்க்கெட்லேயே ஹோல்சேல் விலை 70 ரூபா, கத்திரிக்காய் எடுத்துகிட்டா 70 ரூபா, குடமிளகா எடுத்தால் 50 ரூபா, பீட்ரூட்டு பச்சை மிளகா மட்டும்தான் 20 ரூபா கிலோ கோயம்பேடு விலை. இது மொத்த விலையில் இருக்கக்கூடிய மூட்டையினுடைய விலை. கேரட் எடுத்தால் 70 ரூபா. இப்படி எல்லா காய்கறியுமே 60 ரூபாந்து 70 ரூபாய்க்கு வந்துச்சு. சில்லறையில் ரீட்டெயிலில் விற்கும்போது 100 ரூபா விற்றா தான் கட்டுப்படி ஆகும். அது மாதிரி நிலை இருக்குது. கோஸ் கூட மூட்டை 200 விற்ற கோஸ் கூட இன்றைக்கி 500 600 ஆகிடுச்சு. வெங்காயம் 800 விற்ற வெங்காயம் இன்றைக்கி 1200 வெங்காயம் ஆயிடுச்சு. இது எல்லாமே இந்த மழையினுடைய காரணம் தான். இன்னும் இதை மாதிரி மழை பெஞ்சதுன்னா இதை விட அதிகமான விலைக்கு தான் எல்லா பொருளும் இருக்கும். தக்காளியெல்லாம் இந்த வரக்கூடிய மழைகள் இதே மாதிரி வேகமாக அடிச்சதுன்னா கர்நாடகா ஆந்திராவில் மழை பெஞ்சுன்னு சொன்னோம்னா தக்காளி 100 ரூபா ஈஸத்தோடும். மழை இல்லாமல் நார்மலாக ஆயிடுச்சுன்னா இதே விலையில் 40 ரூபா 50 ரூபா தக்காளி விற்கக்கூடிய நிலமை இருக்கும். வேறு இல்லைன்னா மல்லி புதினா எல்லாமே பார்த்தோன்னா ஓரளவுக்கு நார்மலான விலையில் இருக்குது. மிகப்பெரிய அளவில் விலையேற்றன்னு சொன்னோம்னாச்சுன்னா இந்த மழை பெஞ்சதுக்கு அப்புறம் பச்சை காய்கறி எல்லாம் இங்கிலீஷ் காய்கறி எல்லாமே மார்க்கெட்டில் 60 70 விற்றுதுன்னா ரீட்டைல் வெளி மார்க்கெட் இருக்கக்கூடிய இடங்களில் 100 ரூபா தான் கட்டுப்படி ஆகும். தொடர்ச்சியாக பருவமழை வந்திருக்கக்கூடிய நிலையில் காய்கறியுடைய விலைவாசியானது சற்று உயர்ந்திராதவே காணப்படுவதாகவும் தற்போது தெரிவித்ததை நாம் கேட்டோம். ஒளிப்பதிவாளர் சந்திரனுடன் செய்தியாளர் சாமுவேல் எபினேசர், நியூஸ் 7 தமிழ், சென்னை.